தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் கோவையில் நடைபெற்ற கட்சி ஆலோசனைக் கூட்டத்தில் பேசிய போது தேமுதிக அங்கம் வகிக்காமல் எந்த கட்சியும் ஜெயிக்க முடியாத நிலை உள்ளது. அனைத்து கட்சிகளும் தேமுதிகவுடன் கூட்டணி வைக்க தயாராக உள்ளார்கள். கோவையில் மட்டும் தேமுதிக நிகழ்ச்சிக்கு இடையூறு செய்யப்பட்டதாக குற்றம் சாட்டிய பிரேமலதா, இதற்கு லஞ்சம் வாங்கி சிறை சென்ற முன்னாள் அமைச்சர்தான் காரணம் என கடுமையாக விமர்சித்தார். உங்களைப் போன்று லஞ்ச ஊழல் செய்து ஜெயிலுக்கு சென்றவர்கள் நாங்கள் அல்ல என்று சாடினார். புயலே வந்தாலும் ஆலோசனை கூட்டம் நடக்கும், எவ்வித இடையூறும் நம்மை ஒன்றும் செய்துவிட முடியாது என்றும், சீப்பை ஒழித்து வைத்தால் கல்யாணம் நின்று விடும் என்று எண்ணும் கூட்டம் அவர்கள் என்றும் கூறினார். கேப்டன் மறைந்து விட்டார், கட்சி மறைந்து விட்டது என்று கூறியவர்கள் தற்போது வாயை மூடிக்கொண்டு இருக்கிறார்கள். 2026 இல் தேமுதிக மிகப்பெரிய வெற்றியை பெறும். வெகுவிரைவில் இளைஞர் அணி செயலாளராக விஜயபிரபாகரன் அறிவிக்கப்படுவார். குப்பைகள் இல்லாத மாநகராட்சியாக இருந்த கோவை தற்போது இல்லை என்றும், சிறுவாணி நீரையும் அசுத்தம் செய்து விட்டார்கள் என்றும் விமர்சனம் செய்தார். 2026 மைனஸ்க்கு பிறகு தேமுதிக கூட்டணி சுத்தம் செய்து காட்டும் என்றும் உறுதியளித்தார்.